ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு ஷேச்சாரோஸ் கிச்சன். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம நெல்லிக்காயை வச்சு ஜூஸ் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நெல்லிக்காயை எடுத்துக்கோங்க. நான் இப்போது ஒரு 2 ஆளுக்கு தேவையான நெல்லிக்காய் எடுத்துருக்கிறேன். அதை தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் அந்த காம்பு பகுதியை எடுத்துட்டு, சுற்றி இருக்கிற காம்பு பகுதியை எடுத்துட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போது அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். நெல்லிக்காய் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணது, அப்புறம் இஞ்சி, ஏலக்காய், வெல்லம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி வெல்லம் எடுத்துக்கோங்க. வெல்லம் போடாமலும் குடிக்கலாம். அப்புறம் இதை எடுத்து மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கோங்க. மிக்ஸி ஜார்லேருந்து அரைச்சி அதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இந்த நெல்லிக்காய் எல்லாருமே சாப்பிட்லாம், வெறும் வாயில் சாப்பிட்லாம். வெறும் வாயில் சாப்பிட்றது தான் ரொம்பவே நல்லது ஜூஸ் போடுறத விட. தினமும் ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டாலே உடம்புல இருக்கிற எல்லா பிரச்சனையும் சரியாகும். அதில் நிறையவே சத்து இருக்கிறதால நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி ஜூஸ் போட்டு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களும் ரொம்பவே விரும்பி குடிப்பாங்க. அவங்களால கடித்து சாப்பிட முடியாது. இப்போ பாருங்கள், பிழிஞ்சு எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்குது. இது கூட அதே பங்கு அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நீங்கள் அதே அளவு கொடுத்தீங்கன்னா ரொம்ப கசப்பாக இருக்கும். கூட தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் வெல்லம் கலந்து கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க குடிப்பாங்க. இப்போ நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. நெல்லிக்காயோட பயன்கள் என்னென்னு பார்க்கலாம். இது கண் பார்வை மேம்படுறதுக்கு உதவுது. ரத்த ஓட்டம் அதிகமாகிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. கல்லீரலுக்கு ரொம்பவே நல்லது. இதய தசைகள் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காகும். அல்சர் குணமாகும். இப்படிப்பட்ட நெல்லிக்காய் ஜூஸை நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.